ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டிங் பஃப் ஸ்லீவோட கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம்ல, இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து நான் இந்த வீடியோட லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள். இதோடைய ஃபுல் லென்த்து மடித்து தைக்கிறத விட்டுட்டு ஸ்லீவோட ஃபுல் லென்த்து எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, இது சாரியோட கிளாத் இது ஓகேவா. சாரியோட கிளாத் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வரா மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். போதும், பாட்டமில் மட்டும் நான் கொடுக்கலாம். அதாவது பஃப்பு போக கீழே பாட்டமில் வரும்ல, அந்த ஒரு 1.5 இன்ச்சஸ் மட்டும் அந்த கிளாத்தை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், மேலேருந்து நான் அளந்து காமிக்கிறேன். 7.5 இன்ச்சு வருது. ஸ்லீவோட ஹைட்டு வந்து மடித்து தைக்கிறத விட்டுட்டு நான் சொல்கிறேன் 7.5 இன்ச்சு வருது ஓகேவா. 7.5 இன்ச்சுன்னா நம்ம வந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வரைக்குமே நம்ம பஃப் வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த பஃப் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கீழே நான் வந்து பார்ட்ரு வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ 6 + 1.5 7.5 இன்ச்சு வந்துடும். பாருங்கள், நான் எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். இது வந்து கிளாத் வேறு ஒரு ப்ளவுஸ்க்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் கிளாத் வந்து நல்லா ஒரு 2 மீட்டர் பக்கமே எடுத்திருக்கேன் ஓகேவா. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 6 இன்ச்சு நம்ம இப்போது பஃப்க்கு வைக்க போகிறோம்ல, எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விடணும். அது எதுக்குன்னா பார்த்திங்கன்னா, மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும், கீழே நம்ம அந்த பார்ட்ரு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்ல, அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும். ஸோ டோட்டலாக 1 இன்ச்சு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ 6 + 1 7 இன்ச்சஸ் இப்போ நம்ம வந்து ஹைட்டு மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். 7 இன்ச்சஸ் ஹைட் இருக்க மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கிளாத் அதுக்கேற்ற மாதிரி நான் மடிச்சிருக்கேன். கரெக்டாக 7 இன்ச்சஸ் எல்லா பக்கமும் 7 இன்ச்சஸ் இருக்க மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகேவா. எல்லா பக்கமும் ஃபுல் லென்த்தே 7 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவோட பிரெத்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ இந்த ஸ்லீவோட பிரெத்து பார்த்திங்கன்னா கிளாத்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. பட் இந்த ஸ்லீவோட எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்னா, ஃப்ரில்லு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் ஆகிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ 40 இன்ச்சஸ் வந்து போதுமானது. 40 இன்ச்சஸ் இப்போ இந்த லைனிங்கோட அளவு பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ். அதாவது எக்ஸ்ட்ரா அளவு நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல, எக்ஸ்ட்ரா தையலுக்கு, அந்த தையலுக்கு இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ 40 இன்ச்சஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் வந்து வந்துடும். இந்த ப்ளவுஸோட சைஸு பார்த்திங்கன்னா ஒரு 38 சைஸு, 38 to 40 இருக்கும். அந்த சைஸ்க்கு உண்டான ப்ளவுஸு நான் 40 இன்ச்சஸ் பிரெத்து மார்க் பண்ணியிருக்கேன். புரியுதான்னு தெரியல நான் சொல்கிறது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹைட்டு வந்து 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். பிரெத்து வந்து 40 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இதை பாருங்கள் லைட்டாக கூடு போட்டிருக்கேன் ஓகேவா. அந்த 40 இன்ச்சஸ் பிரெத்தில் வந்து நான் கட்டிங் பண்ணி ஹைட்டையும் நான் கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போது இந்த பக்கம் இருந்து 7 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணல, 7 இன்ச்சஸ் ஹைட்டை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கிளாத்தை 2ஆக மடித்தேன், ஹைட்டு 7 இன்ச்சஸ் பக்கம் வச்சேன். ப்ளவுஸோட பிரெத்து, அந்த ஃப்ரில்லோட பிரெத்து கரெக்டாக எவ்வளோ வர மாதிரி 40 இன்ச்சஸ் வர மாதிரி நான் வச்சேன் ஓகேவா. இப்போது இது 2 லேயராக இருக்குது. 2 பக்கம் ஸ்லீவுக்கு லேயர் நான் கட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே நடுவில் கிளாத்தை கரெக்டாக வச்சு கையை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கிளாத்து மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம வந்து கட் பண்ணணும். ஏன்னா வந்து கிளாத்து நகர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஒரு வேளை நகர்ந்துடுச்சுன்னா என்ன மிஸ்டேக் வரும்னா, ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவு பெருசாகவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்லீவு சின்னதாகவும், ஸ்லீவ் ஒரு பக்கம் பெருசு சின்னது வருது பார்த்திங்களா. இந்த ரீசனால் தான் நீங்கள் கட்டிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இப்போ வந்து 2 லேயர் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை 2ஆக மடிச்சுக்குங்க. இதை 2ஆக அப்படியே மடிச்சுட்டு 2 லேயர் இருக்குது, அப்படியே 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, லைனிங், அந்த லைனிங் கிளாத்தை எடுத்து பாருங்கள், நான் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது ரெடி அளவோட ஃபினிஷ் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ போதுமானது. நான் வந்து இந்த ஓப்பன் பக்கம் இருக்க மாதிரி கிளாத்தை வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்தை வந்து ஓப்பன் பக்கம் இருக்க மாதிரி வச்சுருக்கேன், க்ளோஸ் பக்கம் இருக்க மாதிரி வைக்கல, பார்த்துக்குங்க. கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த அளவு தான் வந்து இந்த க்ளோஸ் பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவு தான் வந்து நம்ம ஃப்ரில்லு வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம சைடு ஜாயினிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அர்க்காத் பண்ணிக்கிறேன். இதுவே வந்து ரொம்ப ரொம்ப போதுமானது. கீழே அப்படியே வந்து 4 லேயர்லேயும் நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து 2 ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு ஒரே மாதிரியான ஃப்ரில்லு, ஒரே ஈக்குவலான ஃப்ரில்லு கிடைக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி அர்க்காத் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரில் வச்சோன்னா 2 பக்கம் ஸ்லீவும் ஒரே மாதிரி ஒரே ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து ஃப்ரில் கிடைக்கும். ஓகேவா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் அர்க்காத் பண்ணாத பட்சத்தில் ஒரு சில டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃப்ரில் வந்து கை சுற்றியும் இருக்க மாதிரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் நடுப்பகுதியில் மட்டும் ஃப்ரில் இருக்க மாதிரியும் வந்ததுன்னா அந்த ப்ளவுஸே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான saree. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். ஒரு சின்ன விஷயங்கள்லாம் கூட பார்த்து பார்த்து பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அர்க்காத் பண்ணதை விட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அரவுண்டு 30 இன்ச்சஸ் கிட்ட வருது. 30 இன்ச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஃப்ரில் வந்து குட்டி குட்டியாக நீங்கள் வச்சு அயன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தென் இதுக்கு வந்து நான் ஆரி லேஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா, ஆரி லேஸ் எல்லாம் கொடுக்குறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். மேக்ஸிமம் இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு இதோடைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ, நான் ஸ்லீவோட ஸ்டிச்சிங் வீடியோ கொடுக்குறேன். எத்தனை பேருக்கு வேணுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நாளைக்கே நீங்கள் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணுங்கன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன கட் பண்ணுறேன்னா, ஸ்லீவோட பாட்டமில் நம்ம அந்த ஆரி நம்ம கொடுக்க போகிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, சாரியோட கிளாத் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ். இது வந்து ப்ளவுஸ் பிட்டு தான். அதுக்கு மேலே சாரியோட கிளாத் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வரா மாதிரி பாட்டம் அந்த பார்டர் மாதிரி லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆரி லேஸ் வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்லீவை வந்து ஃபுல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து சைடில் இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சஸ், அந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சஸ் வர மாதிரி கிளாத் வர மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன்னா, லைனிங் கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ரா அலவுன்ஸ் நம்ம விடலை. ஓகேவா, ரெடி அளவு தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா அலவுன்ஸ் விடலை. ஸோ நம்ம இந்த கிளாத்தை கட் பண்ணும் போதே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கா மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டோன்னா ஜாயின் பண்ணும் போது ஃப்ரீயாக இருக்கும். இப்படி ஃபுல்லாக கட் பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகும்னா, இந்த சின்ன பிட்டு கூட நீங்கள் வந்து சைடில் ஜாயின் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் யோசித்து பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து வேலையும் சீக்கிரமாக முடியும். இப்போ பாருங்கள், நான் பிரெத்து வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். பட் 2.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். எதுக்காகனா, கீழே மடித்து தைக்கிறதுக்கும் மேலே வந்து நம்ம அந்த ஸ்லீவோட பஃபோட ஜாயிண்ட் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சோ சேர்த்து ஒரு 2.5 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதில் வந்து லைனிங் கிளாத் கொடுத்து அந்த இதுக்கு மேலே வந்து சாரீ வந்து நெட்டடு மாதிரி அந்த சாரியோட கிளாத்தை வந்து இதுக்கு மேலே கொடுக்க போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு பார்டர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளே தான் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக கொஞ்சம் யோசிக்கணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. யோசித்து நீங்களே பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து நெட்டடு சாரீக்கு இந்த மாதிரி சில்கில் கிளாத் வாங்கி ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணும் போது கொஞ்சமாக பார்டர் மட்டும் நீங்கள் சாரீ அந்த நெட்டட் கிளாத்து சாரியை வந்து கட் பண்ணி எடுத்து பஃப் ஸ்லீவ் வச்சு கீழே வந்து அந்த பார்டருக்கு ஒரு 1.5லேருந்து 2 இன்ச்சஸ் அதுக்கு மேலே போனீங்கன்னா நல்லா இருக்காது. 2 இன்ச்சஸ் மட்டும் இருக்க மாதிரி பார்டர் கொடுத்து பாருங்கள். இப்போ நான் இந்த கிளாத்து தான் சாரீ இது நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து ப்ளவுஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னா, நம்ம இது வந்து கிளாத் வந்து ரொம்ப ஷிங்க் ஆகுது சாரியோட கிளாத்து. ஸோ நம்ம கரெக்டாக அளவு நம்ம பண்ணோன்னா ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன்.
வேணும்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த ப்ளவுஸோட இந்த ஸ்லீவோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி வேணுமா இல்லை நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து நான் ஃபுல் ப்ளவுஸோடு உங்களுக்கு அப்லோட் பண்ணால் போதுமான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.